நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரம் அருகே பெற்ற தாய்க்கு பக்கவாதம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 85 வயது தாயை வீட்டில் பாதுகாப்பதாக கூறி தாயின் பெயரில் இருந்த 72 சென்ட் நிலத்தை மிரட்டி எழுதி வாங்கிவிட்டு கழுத்தில் கிடந்த 5.5 பவுன் தங்கச்செயின் மற்றும் வங்கியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் மிரட்டி வாங்கி ஏமாற்றிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தள்ளாத வயதில் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து புகார் மனு அளித்த தாய் தந்தையர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரத்தைச் சேர்ந்த சுயம்பு, அவரது மனைவி சிவத்திகனி, வயது 85. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் ராஜன் மட்டும் ஊரில் வசித்து வருகிறார். 6 மாதங்களுக்கு முன்பு வரை சுயம்பும் சிவந்திகனி ஆகிய இருவரும் தனியாகத்தான் வீட்டில் வசித்து வந்தனர். அண்மையில் தாய்க்கு பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் பேச்சாற்றல் நினைவாற்றலும் குறைந்து மிகவும் சிரமப்பட்டு வந்தார். தந்தைக்கு வயது முதிர்ச்சி காரணமாக தாயை கவனிக்க முடியாததால் மூத்த மகன் ராஜன், நான் இருவரையும் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். சில மாதங்கள் தாயை கவனித்துக் கொண்ட மகன் ராஜன் தாய் பெயரில் இருந்த 72 சென்ட் நிலத்தை மிரட்டி கொட்டாரம் பத்திரப்பதிவு அலுவலகம் மூலம் தன் பெயருக்கு எழுதி வாங்கிவிட்டு தாயின் கழுத்தில் கிடந்த 5.5 பவுன் தங்கச்செயின், வங்கியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றையும் மிரட்டி எடுத்துவிட்டதாக கூறி தள்ளாடும் வயதில் தாய் தந்தை இருவரும் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இவர்களுக்கு நினைவாற்றலும் பேச்சாற்றலும் குறைந்ததால் மீதமுள்ள 2 மகன்களிடம் தகவல் கூற முடியாமல் ஆகிவிட்டனர். அவர்களும் அண்ணன் வீட்டில்தானே தாய் இருக்கிறாள் என நினைத்து தொடர்பு இல்லாமல் இருந்துவிட்டனர். தற்போது மூத்த மகன் ராஜன் வீட்டில் இருந்து வெளியேறி தனி வீட்டில் வசிக்க வந்த பின்புதான் மற்ற மகன்களுக்கு விவரம் தெரிய வந்தது. இது சம்பந்தமாக 2 மகன்களும் மூத்த மகன் ராஜனிடம் கேட்டதற்கு உன்னால் முடிந்ததை பார் என மூத்த மகன் ராஜன் கூறியதை தொடர்ந்து இந்த புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பெற்ற மகனை நோய்வாய்ப்பட்ட தாயை ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. லட்சுமிபுரம் 2வது நாட்டில் நடந்த சுகமில்லாமல் இருக்கான்ட்டு அவளை கூப்பிட்டு போனேன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவட்ட எழுதி வாங்கிட்டான். அப்போ இருந்து செத்த எழுதி வாங்கி கடைசி அவன் பேருக்கு விதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஏமா அவன் தான் மூத்தமாக ராஜன் இப்படி கொடுத்து விலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கெல்லாம் போக்கு இல்லை, கஞ்சனியோட கிடையாது. வீட்டு கிடந்து வயசு கிடந்தோம். 72 சென்ட். எந்த ஊர்? லட்சுமிபுரம். இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? சொத்து எங்களுக்கு வேணும். அதுக்காக கலெக்டர் மனு கொடுக்கணும். ஆமாம், சொல்லுங்கள். கலெக்டர் நான் மனு கொடுக்க தான் வந்திருக்கேன். உங்கள் பேர்? சேர்ந்து. ஆமாம், அந்த தாழ்ச்சின்னு பேங்கில் ரூபா நடந்தது, அந்த ரூபாயும் எடுத்துட்டான். எவ்வளோ இருந்தது தெரியல. எவ்வளோ அந்த பாஸ்புக் கிடையாது. 1 லட்சம் ரூபா. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் போலீஸில் கம்பெனின்னு கொடுக்கணுமா?